ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சூப்பரான மற்றும் இன்ட்ரெஸ்டிங்கான 3 ஆண்ட்ராய்டு லான்ச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 லான்ச்சருமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுக்கு 200 லைக்ஸ் நான் டார்கெட்டாக வச்சுருக்கேன். ஸோ 200 லைக்ஸ் வருதான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெக்கிட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்துடும். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற லான்ச்சர் பார்த்தீங்கன்னா லைட் லான்ச்சர். ஸோ இதோட சைஸ் ஒரு 10 MBக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த லான்ச்சரோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நம்ம 3Dயில் எல்லாத்தையுமே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல் மற்றும் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ வால்பேப்பர்ஸ் எல்லாமே கூட இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் அது மாதிரிலாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு எஃபெக்ட்ஸாக கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். நார்மலாக லான்ச்சர் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆப் ஏற்றி நீங்கள் லான்ச்சராக ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி லான்ச்சர் நீங்கள் காட்டினீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த லான்ச்சரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 10 MBக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு சூப்பரான ஆப்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற லான்ச்சர் பார்த்தீங்கன்னா ஸ்வைப் மாஸ்டர். ஸோ இந்த லான்ச்சர் ரொம்பவே கூலாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்த லான்ச்சருக்கும் இந்த லான்ச்சருக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் இப்போ இந்த லான்ச்சரை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்போட பார்த்தீங்கன்னா ஸ்வைப் மாஸ்டர் அப்படின்ற நேமில் இருக்கும். அது உள்ளே போன உடனே எனேபிள் இருக்கும். கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணுங்கள். ஸோ எனேபிள் பண்ண உடனே உங்களுக்கு லான்ச்சர் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலோட பாட்டம் கார்னரில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுடைய மொபைலில் என்னென்ன ஆப்ஸ் வச்சுருக்கீங்களோ எல்லாமே சர்க்கிளாவது ரொட்டேஷன் மோஷனில் காட்டும். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணி நீங்கள் எந்த ஆப் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பாட்டம் ரைட் மற்றும் லெஃப்ட் கார்னர் ரெண்டுத்துலேயுமே நீங்கள் இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்பில் தீம்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் தீம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இதை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ பேக் வந்துருங்க. வழக்கம் போல் உங்களுடைய மொபைல் பாட்டம் கார்னரில் நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேஜ் நம்ம டேர்ன் பண்ணுற மாதிரி ஸ்வைப் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி லான்ச்சரை நீங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த லான்ச்சரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்லைடு லான்ச்சர். உங்களுடைய மொபைலில் லெஃப்ட் ஹேண்ட் மற்றும் ரைட் ஹேண்ட் சைடில் இந்த லான்ச்சரை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப் உள்ள போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனவொடனே பர்மிஷன் எனேபிள் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக பேக் கொடுங்க. கொடுத்த உடனே டிஸ்பிளே ஆஃப் மேனுவல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்பை பற்றின மேனுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை படித்து பார்த்துக்குங்க. இப்போ பேக் வந்தோடனே இந்த மாதிரி பாப்அப் வரும். டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் வித் யூசேஜ் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு உள்ளே வரும். ஸோ இதுலேயும் ஸ்லைட் லான்ச்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அதையும் எனேபிள் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பேக் வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணி எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் நார்மலாகவே பேக் வந்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலோட 2 சைட்லேயுமே ஒரு சின்ன ஆரோ மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லான்ச்சர் ஓப்பன் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லையும் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது இந்த ஆப். கண்டிப்பாக இந்த ஆப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஆப்பில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.